வீட்டு சட்டவிரோத விகார கட்டப்பட்ட காணி உரிமையாளர் எங்களுக்கு என்னென்னா இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி வந்து இங்கே மயிலட்டி துறைமுகத்துக்கு அடிக்கல் நாட்ட வாரர் என்ற ரீதியில் நாங்கள் வந்து எங்கண்ட எதிர்ப்பை வந்து இதில் வந்து அமைதியான முறையில் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி இல்லாமல் பொதுமக்கள் காணி இழந்த மக்கள் அனைவரும் வந்து இதில் இணைஞ்சு இதில் ஒரு போராட்டத்தை மேற்கொள்றதுக்கு வந்தாங்க. அதில் வந்து ஜனாதிபதி அறிவிச்சு நாட்டின் அறிவிச்ச ஜனாதிபதி வரைக்கில் அதில் நிற்கல அதுவே டிஸ்டர்ப் பண்ணிடலாம்னு சொல்லி எங்களை வந்து கலைச்சி விடணும். அதில் மெயினாக இதில் வந்ததுக்கு அடுத்த காரணம் என்னென்னா அந்த சட்டவிரோத பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி வந்து அதே குறிப்பிட்ட அதே விகாராதிபதியை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டுறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கணும். ஏற்பாடு செய்து அதை எங்களுக்கு கிடைச்சி நாங்கள் இதில் போராட்டம் அதுக்காக தான் செய்யப்படமாட்ட ஒரு காரணத்தால் அவரை நிப்பாட்டி அதே நேரத்தில் இங்கே வந்து மற்ற மத உருவு சைவ மத உருவுக்கும் மற்ற ஒரு கிறிஸ்தவ மத உருவுக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருந்தது. அவரை நிப்பாட்டி அந்த பிரச்சனையை முடிக்கலாத அரசாங்கம் வந்து அவரை நிப்பாட்டி இல்லாமல் பிக்குவ தனியை நிப்பாட்டி இல்லாமல் அவர்கிட்ட மனம் முடைஞ்சிடும் என்ற காரணத்தால் என்னது இல்லை அவரை நிப்பாட்டி இல்லாமல் மற்ற ஒட்டுமொத்தமாக மற்ற மதம் ஒருவர் 3 பேரையும் சேர்த்து தான் நிப்பாட்டி இருக்கணும். அப்படி இருக்கையில் இந்த வேற பிரச்சனைக்கு இப்படி தீர்வு வர பயணம் பண்ணுறது எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இழந்து கொண்டு போகிற விஷயமா தான் இருக்குது. மற்றது அதை விட அடுத்த இது ஜனாதிபதிக்கு வந்து இந்த விஷயத்தை நாங்கள் நேரடியாக கொண்டு போகணுன்றது தான் இதில் வந்து நாங்கள் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து எதிரான ஆக்கள் இல்லை. அது அவையோட சம்மந்தப்பட்ட மயிலட்டி துறைமுகம் அவைன்னு சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதை சூறையாடப்பட்டு அவைக்கு போவதோ இல்லையோ அந்த மக்கள் தான் அதை விளங்கிக் கொள்ளணும். அதை விட்டு நாங்கள் அந்த அபிவிருத்தி சம்பந்தமான எந்த ஒரு நிகழ்வுக்குமே நாங்கள் போய் அதில் இடவுறாக போகல. மற்றது வந்து அமைச்சர் சந்திரசேகர் வந்து இதை அரசியலாக்க வேண்டாம்னு சொல்லிக்கொண்டு கடந்த டிசிசி மீட்டிங் முதல் டிசிசி மீட்டிங் தெளிப்படையில் அவற்ற தலைமையில் நடப்பட்டது யாருமே போயில்லை. காணி சம்பந்தப்பட்டார்கள் யாரும் போயில்லை, அரசியல்வாதிகள் யாருமே போயில்லை, பார்லிமெண்ட் மெம்பராக வேறு ஒருத்தருமே போயில்லை. அவராக வந்து அந்த பிரச்சனை தொடக்கி காய்ச்சிருக்கிறார். தையிட்டு பிரச்சனைக்கு வந்து விரைவில் இதை வந்து அரசியலாக்கலாது, விரைவில் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி 2 மாதம் நடக்கிற டிசிசி மீட்டிங் 45 நாள் தள்ளி நடந்தது. 2 மாதம் ஆயிட்டது, இதுவரைக்கும் தீர்வு தரப்படையில்லை. அடுத்தது வந்து அவர் வந்து ஒரு மாற்று கருத்தில் தான் மாறி சொல்லியிருக்கிறார். ஒரு நேரத்தில் அமைச்சர்களோட இருக்கைகளை நீதியமைச்சரோட கூட நாங்கள் ஆன்லைன் மீட்டிங்கில் Zoom மீட்டிங்கில் நாங்கள் அந்த நேரத்தில் அவர் கூட பங்கேற்று அதில் வந்து சொன்ன நீதியமைச்சரும் வந்து சரி ஒன்று ஒரு நீதியமைச்சர்களை இயங்குற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் எவிடன்ஸ் தான் இப்போ யூஎனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அமைப்பு வந்து எங்கண்ட சகல ரிசர்ச் பண்ணி எங்கண்ட காணின்றது உறுதிப்படுத்தி சொன்ன இடத்துல அந்த Zoom மீட்டிங்கில் வந்து அமைச்சர் சொன்ன விஷயம் வந்து மக்களோட காணி அந்த உறுதிப்படுத்துகிற இடத்துல மக்களோட காணி மக்களை கொடுக்கணும்னு தான் அது யாரை அகற்றவர் இல்லையோ என்னது மக்களோட காணின்றதை மக்களோட காணி உறுதிப்படுத்தும் இடத்துல மக்களுக்கு திருப்பி கொடுப்போம்னு சொல்லி போட்டு கடந்த டிசிசி மீட்டிங்கு முதல் டிசிசி மீட்டிங்கில் போய் சொல்லியிருக்கிறார். நஷ்ட கடையும் கொடுத்து கொண்டு மிச்ச காணிக்கு பதிலாக காணி வேறு மாட்டு காணியும் கொடுப்போம்னு சொல்லி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்குறேன். இப்போ மாற்று கருத்துக்களை தெரிவிக்கிறதால எங்களோட பிரச்சனை தீரப்போறது இல்லை. இந்த விஷயத்தை நேர ஜனாதிபதி கொண்டு போகணுமென்ற ஒரு விழிப்புணர்வாக தான் இன்றைக்கு வந்து நாங்கள் இதில் அதையும் வந்து போலீஸார் வந்து அவைண்ட பலத்தை பயன்படுத்தி எங்களை அப்புறப்படுத்திட்டோம்.